அனைவரும் கண்களை மூடுவோம். ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்தராக்கினியே. அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்தராக்கினியே. நாங்கள் எல்லாமும் பாதத்தை நாடி வந்தோம் நாயகியே. மரியே மரியே ஆதரிப்பாய் தோத்திரமே. அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மரியே மரியே ஆதரிப்பாய் தோத்திரமே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தூய ஜென்ம ராக்கினி அன்னைக்கு நாம் நவநாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னை என்று சொன்னாலே அனைவரும் ஓடோடி வந்து அன்னையை தேடியவர்களாக, அன்னையினுடைய பரிந்துரையை கேட்டவர்களாக, அன்னையினுடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் அன்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அன்னையினுடைய பரிந்துரையால் தன்னுடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் கேட்கின்ற அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் நிறைவாக அன்னையை பெற்றுக் கொடுப்பாள் என்ற நம்பிக்கையில் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். அன்னையை நம்பி வந்தால் அனைத்தும் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஒன்று கோடி அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் அன்னையினுடைய பக்தர்களாக, அன்னைக்கு நாம் திருவிழா எடுக்க வேண்டும் என்பதற்காக இதோ இந்த நவநாளிலே எவ்வளவு வேலையாக இருந்தாலும் அன்னையை நோக்கி அன்னையிடம் நான் மன்றாட வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். எனவே முதலில் உங்களை நான் பாராட்டுகின்றேன். நம்முடைய அன்னை ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அன்னையாக இருக்கின்றார், அமல உற்பவமாக இருக்கின்றார். இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அருள் நிறைந்த மரியே நீர் வாழ்க, நீர் பேறு பெற்றவர் என்று வானதூதர் அன்னை மரியாளை நோக்கி கூறுகின்றார். இந்த அருள் நிறைந்தவர் என்று கூறுகின்ற அந்த வார்த்தை அன்னை மரியாளுக்கு உகந்த ஒரு வார்த்தையாக, உகந்த ஒரு புகழ் அஞ்சலியாக இருக்கின்றது. இதைத்தான் மறைந்த புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் மீட்பின் தாய் என்னும் தமது மறை தூது மடலில் இவ்வாறு மிக அழகாக தெளிவாக அந்த விளக்கத்தை கூறுகின்றார். அருள் நிறைந்தவர் எப்படி என்று கூறுகின்ற பொழுது, அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தார். தன்னுடைய தாயின் வயிற்றில் கருவிலே இருக்கின்ற பொழுது அவர் பாவம் இல்லாமல் மாசு மறுவற்றவராக இருந்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறக்கின்ற பொழுது அந்த பிறப்பு நிலை பாவம், அந்த ஜென்ம பாவத்தோடு தான் நாம் பிறந்தோம். ஆனால் அதிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு திருமுழுக்கு என்னும் அந்த அருட்சாதனத்தின் வழியாக நமக்கு அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டார் என்று அவர் தெளிவாக கூறுகின்றார். அதற்கு அவர் ஒரு உதாரணமும் கூறுகின்றார். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன்னு வச்சுக்கலேன், ஒரு டாக்டர் இருக்கிறார். ஒரு நோயாளியை 2 விதமாக ஒரு மருத்துவர் குணப்படுத்தலாம், 2 விதமாக குணப்படுத்தலாம். எப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்களா? ஜபத்தால், மருத்துவர் ஜபத்தால் குணப்படுத்துவார்களா? மருத்துவர் அந்த லைனில் போங்க. மருத்துவர் எப்படி ஒரு நோயாளியை 2 விதமாக குணப்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது அந்த நோய் வருவதற்கு முன்பாகவே தடுப்பூசி போடுவாங்களா? கொரோனாவுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? 2, 3, 4 ஊசிலாம் தடுப்பூசி போட்டோம், நோய் நம்மளை தாக்கக்கூடாது என்பதற்காக. 2வது அவர் என்ன செய்வார்?
நோய் வந்த பிற்பாடு அந்த நோய்க்கு ஏற்ற ஒரு மருந்தை கொடுத்து அந்த நோயை குணப்படுத்துவார். இதற்கு அவர் எதை ஒப்பிடுகிறார் என்றால், அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் பிறந்தார். ஆண்டவர் கடவுள் அவரை அந்த பாவத்திலிருந்து இந்த தடுப்பூசி போடுறாங்களே அதே போன்று அன்னையை அவர் இந்த பாவத்திலிருந்து தடுத்தவராக அவர் இருக்கின்றார். நாம் அனைவரும் அந்த நோயில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இங்கே அந்த நோய் என்று குறிப்பிடுவது நாம் செய்த அந்த பாவம், ஆதி பெற்றோர் செய்த அந்த ஜென்ம பாவமானது நம் பிறக்கின்ற பொழுதும் வருகின்றது. எனவே நமக்கு அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் அந்த திருமுழுக்கினை கொடுத்து நம் பாவத்திலிருந்து மீட்டார் என்று மிக அருமையாக புனித ஜான் பால் II அவர்கள் அருமையாக கூறுவார். அன்பார்ந்தவர்களே, இன்று அன்னையினுடைய நவநாளை கொண்டாடுகின்றோம். நமது அன்னை பொறுமையின் தாயாக, பொறுமையின் அன்னையாக இருக்கின்றார் என்பதை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்ம பழைய ஏற்பாட்டிலே நான் பார்க்கின்ற பொழுது விசுவாசத்தின் தந்தையாக இருக்கக்கூடியவர் ஆபிரகாம். அதே சமயத்தில் மிகவும் பொறுமையாக அவர் கடவுள் எனக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் பொறுமையோடு காத்திருந்தார். அவருக்கு ஒரு மகனை கொடுத்தார். மகனை கொடுத்து அந்த மகனை எனக்கு பலி கொடு என்று அவர் கூறுகின்ற பொழுது தொடக்க நூல் அதிகாரம் 22 இறைவசனம் 2 அந்த மோரியா என்ற மலைக்கு உன் மகனை அழைத்து வா, அங்கு அழைத்து வந்து எனக்கு பலி கொடு என்று சொல்கின்ற பொழுது அவர் எந்த ஒரு பேச்சும் பேசாமல் பொறுமையோடு அவரை அழைத்து வருகின்றார். பலி ஒப்பு கொடுக்க செல்கின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய அந்த பொறுமையையும் அந்த விசுவாசத்தையும் கண்டவராக அவருக்கு மீண்டும் அந்த குழந்தையை கொடுக்கின்றார். அதே போன்று அன்னை மரியாள் இந்த புதிய ஏற்பாட்டிலே ஒரு பொறுமையின் தாயாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனம் 13 இந்த குழந்தையை எகிப்துக்கு எடுத்து செல்லுங்கள் என்று ஆண்டுடைய வானதூதர் அவருக்கு கூறுகின்ற பொழுது அவ்வளவு சூழ்நிலையிலும் பொறுமையோடு அவர் கடந்து செல்கின்றார். மீண்டும் மத்தேயு அதிகாரம் 2 இறைவசனம் 19 எகிப்திலிருந்து நீங்கள் மீண்டும் திரும்பி வாருங்கள் என்று கூறுகின்ற பொழுது மிகவும் பொறுமையோடு கடவுள் சொல்லிவிட்டார் நான் வருவேன் என்று அவர் மீண்டும் வருகின்றார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனம் 1 இயேசுவை கைது செய்கிறார்கள். அப்பொழுது கூட அந்த அன்னை மரியாள் தான் பெற்ற பிள்ளையை கைது செய்கின்றார்கள். இது ஆண்டவருடைய திருவுளம் என்று பொறுமையோடு காத்திருந்தார்கள். பேதுரு ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்கின்றார். ஆண்டவரோடு 3 ஆண்டுகள் அவர் பயணம் செய்கின்றார். ஆண்டவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பேதுரு ஆண்டவரை மறுக்கின்ற பொழுது அன்னை மரியாள் அந்த இடத்திலும் பொறுமையோடு காத்திருக்கின்றார். அனைத்துமே ஆண்டவருடைய திருவுளம், ஆண்டவர் நிகழ்வதை நிறைவாக செய்து கொண்டிருக்கிறார் என்று பொறுமையோடு காத்திருந்தார்கள். இறுதியாக ஆண்டவர் இயேசு அந்த பாடுகளை படுகின்ற பொழுது அந்த பாடுகளோடு அவரும் செல்கின்றார். தான் 10 மாதம் சுமந்த அந்த பிள்ளையை அடிக்கின்ற பொழுது, உடலிலே காயங்கள் ஏற்படுகின்ற பொழுது, அந்த இரத்த வியர்வையானது வருகின்ற பொழுது அதை பார்த்தும் கூட அன்னை மரியாள் உள்ளம் கலங்கியவராக பொறுமையோடு காத்திருந்தார். எனவேதான் அன்னை பொறுமையின் அன்னை என்று அழைக்கப்படுகின்றார். அனைத்தும் ஆண்டவரால் நிறைவேற்றப்படும். நான் பொறுமையோடு காத்திருந்து எனக்கு தேவையானதை நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வேன் என்று அன்னையானவள் பொறுமையின் சிகரமாக இங்கே இருக்கின்றார். அன்பார்ந்தவளே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொறுமையின் நாம் எந்த அளவிற்கு நாம் கடைபிடித்து வருகின்றோம்? அன்னையை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளுமே இந்த ஜெபமாலையை நாம் சொல்வோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று அன்னைக்கு நாம் புகழஞ்சலி செல்வோம், வணக்கத்தை நாம் ஜெபமாலை மூலமாக சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் அந்த ஜெபமாலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம பொறுமையோடு நம்ம இருக்கிறோமா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த பொறுமையை நம்ம யாருக்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னா குடும்பத்தில் இருப்பவரிடம் நாம் கற்றுக்கொள்ளலாம். தன்னுடைய மனைவிடம் கற்றுக்கொள்ளலாம், கணவரிடத்தில் கற்றுக்கொள்ளலாம், பிள்ளைகள், மாமியார், மருமகள் என்று தன்னோடு குடும்பத்தில் இருப்பவர்களிடமிருந்து தான் அந்த பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவியிடம் எவ்வளவு பொறுமையாக இருக்கின்றாரோ அப்படித்தான் அந்த குடும்பமானது இந்த பொறுமையோடு இந்த ஆசீர்வாதத்தோடு இருக்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது.
சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கல்யாணம் ஆகிட்டு பொண்ணு எதனா வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு 2 மாதம் ஆனதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க வழக்கமாக இது சொல்கிறது தான். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இங்கே பாரு, நீ ரொம்ப பொறுமையாக இருக்காத, உன் மாமியார்கிட்ட தொடக்கத்தில் இருந்து நீ எப்படி இருக்கணும், கொஞ்சம் கண்டிப்போடு இரு. நீ ரொம்ப பொறுமையாக இருக்காத, நீ பொறுமையாக இருந்த அப்படின்னா உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கின்ற நிலை இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி என்னை திசை திருப்பினாலும் நான் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் அந்த பொறுமையை நான் ஏற்றவர்களாக, அந்த பொறுமையோடு நான் வாழ்வேன் என்று நாம் நிச்சயமாக உறுதி கொள்ள வேண்டும். தந்தை என்றும் தனக்காக சம்பாதித்தது இல்லை, தாய் என்றும் தனக்காக சமைத்தது இல்லை. தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக அவர்கள் ஓடோடி உழைக்கின்றார்கள். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரியும், உங்கள் அனைவருக்குமே இது உண்மையான ஒரு நிகழ்வு தான். நாம் சம்பாதிப்பதும் நாம் உணவுகளை கொடுப்பதும் நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தான். ஆனால் நாம் முதிர்ந்த வயதில் நம்முடைய பெற்றோர்களை நாம் எந்த நிலையில் பார்த்து கொள்கின்றோம்? வயசான அம்மா வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா வயசாயிருச்சு, சில நேரத்தில் ஞாபகம் மறதி வரதான் செய்யும். ஏதாவது ஒரு சில சில தவறுகள் செய்ய தான் அவர்கள் செய்வார்கள். அந்த நேரத்தில் ஏன் இப்படி பண்ணீங்க, அவங்க மேலே நம்ம கோபப்படவே கூடாது. அந்த இடத்துல தான் நம்முடைய பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாள் அவருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் ஆண்டவர் இருக்கின்றார், நிச்சயம் பார்த்து கொள்வார். நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் அந்த வானதூதர் அன்னை மரியாளை நோக்கி அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கூறுகின்ற பொழுது இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கலங்கியவராக இருக்கின்றார். அப்பொழுது வானதூதர் கூறிய ஒரே ஒரு வார்த்தை, அஞ்சாதே, கடவுளுடைய வல்லமை உன் மீது வரும் என்று அவர் கூறுகின்றார். இறுதியாக அன்னை மரியாள் கூறிய ஒரே ஒரு வார்த்தை, அப்படியே ஆகட்டும், நான் ஆண்டவருடைய அடிமை என்று இந்த பொறுமையோடு அந்த ஏற்றுக்கொள்கின்றார். இந்த யூத சமுதாயத்திலே ஒரு பெண்மணியானவள் திருமணம் ஆகாததற்கு முன்பாக குழந்தையை பெறுகிறார் என்றால் அவரை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த யூத சட்டமாக இருக்கிறது. அப்படி என்னை கல்லால் எரிந்து கொள்வார்கள் என்று தெரிந்திருந்தும் இது ஆண்டவருடைய வாழ்த்து, இது ஆண்டவருடைய கட்டளை என்று அனைத்தையும் ஏற்றவராக எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நான் பொறுமையோடு இருந்து ஆண்டவரை நான் பற்றிக்கொள்வேன், அவர் என்னை பார்த்து கொள்வார் என்று இந்த உலகிற்கு தாயாக நன்னையை ஏற்றுக்கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்படித்தான். நம் ஆண்டவரிடத்தில் எவ்வளவோ நாம் வேண்டுதலை வைத்திருப்போம், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று நாம் ஒவ்வொரு நாளும் உள்ளம் கலங்கியவராக நாம் இருப்போம். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு என்று கொடுக்க வேண்டியதை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்தே தீருவார். நாம் செய்ய வேண்டியது பொறுமையோடு இருந்து அவர் நிச்சயம் கொடுப்பார். என்னை படைத்த தேவன் என்னோடு இருக்கின்றார், என்னை வழிநடத்துகின்றார், எனக்கு தேவையானதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் பொறுமையோடு காத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் நிறைவாக பெற முடியும். இதோ இந்த நாளிலே அன்னையினுடைய அந்த பொறுமையினுடைய தாயாக இருக்கக்கூடிய நமது அன்னையிடம் நம்மையே நாம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அவருடைய பரிந்துரையின் பெயரால் அவர் தன்னுடைய திருமகன் இயேசுவிடமிருந்து நமக்கு தேவையான அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக் கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியது அன்னையை போன்று எந்த சூழ்நிலையிலும் நாம் பொறுமையை கடைபிடித்தவர்களாக, பொறுமையின் மக்களாக, பொறுமையின் மகனாக மகளாக, ஒரு சகோதர சகோதரிகளாக இருந்து நம்முடைய வாழ்வை நாம் காத்துக்கொள்ள நாம் முற்பட வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து திருப்பலிகளை அதற்கான வரத்தை வேண்டி நாம் மன்றாடுவோம்.